என் வாழ்க்கை பரமபதம் மாதிரி ஆயிடுச்சுடா. ஒரு ஏணி ஆனா 1000 பாம்பு. எப்ப என்ன நடக்கணும் ஒரே டென்ஷனா இருக்குடா. நீலுவுக்கு நான் அனாதை இல்லைன்னு தெரிஞ்சா அவ எப்படி எடுத்துப்பான்னு சத்தியமா புரியலடா. டென்ஷன் ஆகாத மச்சான். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்க முடியலன்னு தான் ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணான். இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் ஒண்ணுதான். நீலவேணிக்கு ஃபேமிலி மேல இருக்கிற பேடு ஒப்பீனியனை போக்கிட்டு ஃபேமிலியோட நெருக்கத்தை ஏற்படுத்தணும். நாளைக்கு தீபாவளியில யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நீ தீபாவளி கொண்டாட மாட்டியாடா? உனக்குன்னா ஃபேமிலி இருக்காங்க மச்சான். எனக்கு யாரு இருக்கா? ஐயோ பாவம். பைத்தியக்காரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பெரியவனே, முதல்ல பட்டாசு வைங்க. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடா. ஆகட்டும், வாடி. என்னம்மா இது? எல்லாரும் அங்க தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க, நீ நம்ம செல்போன்ல வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு இருக்க. எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாமா. ஐயோ எனக்கு ரொம்ப மாமா, இவளுக்கு பட்டாசுனா பயமா. பயம் எதுக்கு? இந்த மத்தாப்ப புடிமா, தைரியமா பத்த வை. அவ்வளவுதான். வா வா வா. என்னாச்சுமா? நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா போ. எல்லாம் சரியாப்படுமா? வா வா வா, சீக்கிரம் வா. ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதாமா, இதுக்கு போய் அழுவலாமா? நீங்க விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதாம்மா. ஓகே. ஹேய், சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்காடா. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. என் மருமக சொன்னாமா, உனக்கு ஃபேமிலினா இஷ்டம் இல்லையாமே, அதனாலதான் அனாதைய கல்யாணம் பண்ணிட்டியா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தனியா இருக்கிறது முக்கியமா படுது. நான் ஏன் புருஷன் ஏன் குழந்தைன்னு அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் குடும்பத்தோட அருமை தெரியுமா. ஃபேமிலி இல்லைன்னு நல்லா இருக்கும், ஆனா ஃபேமிலி இருந்தா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, உள்ள போய் சாப்பிடலாம். வாமா. போன் பண்ணா நோ ரிப்ளை, எஸ்எம்எஸ் பண்ணா நோ ரிப்ளை, நோ வாட்ஸ்அப். வாட் ஹேப்பன்? சார் பண்ணிக்க முடியாத ப்ராப்ளம் என்னது? உனக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க அண்ணன் எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டிய? எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க? இப்ப பொண்ணுங்க எல்லாம் லவ் பண்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? சொல்லு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏய், நீ இந்த மாதிரி முடிவுல எடுத்துறாத. உங்க டாடியோட வந்து எங்க அண்ணனை நீ பாரு. என்னது? அப்பாவோட வரணுமா? அப்பா, என்னடா விஷயம்? சோப்போட ஆரம்பிச்சுட்ட? என் கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட பேசணும்பா. கல்யாணமா? ஏடா டேய், நம்ம நாட்டுல இருக்கிற 29 மாநிலத்துல எவன்டா உனக்கு பொண்ணு கொடுக்க போறான்? டேய், பேங்காங் போ, அங்க மசாஜ் பண்ற பொண்ணாவது உனக்கு கிடைப்பா. ஹலோ, எனக்கு இங்க பொண்ணுங்க ஃபாலோவிங்ல இருக்கு. ஆல்ரெடி என்னையும் ஒருத்தி லவ் பண்றா. கடவுளே, இந்த பொண்ணுங்களுக்கு என்னதான் ஆச்சு? இந்த மாதிரி வீணா போனவங்களை எல்லாம் காதலிக்கிறாங்க. பா, அந்த பொண்ணோட அண்ணங்கிட்ட நீ வந்து பேசணும். டேய் அறிவு கட்ட மகனே, உன்னை காதலிச்ச பொண்ணு வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்க. உங்க பையன் என்ன பண்றான், எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறான்னு கேட்டா நான் என்றா பதில் சொல்றது? என் பையனை விக்கிறதா OLXல அமிதாப்ப வச்சே விளம்பரம் கொடுத்தாலும் ஒரு பையன் வாங்க மாட்டான்னு சொல்றியா? என்ன பொறுத்த வரைக்கும் உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. கஷ்டப்பட்டு உனக்கு வேணா ஒரு கான்ஸ்டபிள் வேலை வாங்கி தரேன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். பா, என்னடா? ஒண்ணும் இல்ல, எனக்கு கல்யாணம் நடக்கும். அதுவும் நான் காதலிச்ச பொண்ணுடைய கல்யாணம் நடக்கும். அத ஊரெல்லாம் பாப்பாங்க, ஒன்ன தவிர. God bless you. யார் வீடு மச்சான் இது? செமையா இருக்கு. இன்னைக்கு எங்க மச்சான் இது, நாளைக்கு நம்மது. நான் எதுக்குடா இங்க? நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல மச்சி, நீ என் பிரதர். எனக்கு உன் பிளெஸிங் வேணும். ஐயோ, அதுக்குதான். டெஃபினட்டா மச்சான், வாடா போலாம். இது என்னடா? என் மச்சானோட போட்டோ எங்க மேட் மேல இருக்கு. அவன் எங்க எதிர்பாடு, இன்னைக்குல நாளைக்கு அவன் ஃபேமிலியை போட்டுரும். தங்கச்சிக்காக வந்தது இவங்க தானே?
என் தங்கச்சி உன்னை பத்தி சொன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை லவ் பண்ணிருப்ப? உங்க தங்கச்சியை லவ் பண்ணது நான் இல்ல சார். நான் தான் சார். ஏய், உனக்கு ஃபேமிலி இருக்கா? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபேமிலி வேணுமா அனாதை வேணுமா? அனாதை எங்களுக்கு எதுக்கு? நல்ல குடும்பம் தான் எங்களுக்கு வேணும். அட எங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம். முந்தானத்துல தான் நல்ல குடும்பத்துக்கு நான்மிட் ஆகி எலிமினேட் ஆயிருச்சு. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கோடீஸ்வரனா இருக்கணும். உங்க அப்பாக்கு கிழிஞ்சு போன கோமணம் கூட இல்ல மச்சான். அவன் கல்யாணம் கண்டிப்பா ஃபிளாப் தான்டா. நீங்க ஷாப்பிங் பண்ண சைனா பஜார் போனீங்கன்னா நான் ஷாப்பிங் பண்ண ஒரிஜினல் சைனாக்கு போவேன். வேணா பாருங்க சைனா ஃபோன். ஏன்னா நாங்க ரொம்ப ரிச். என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா 3 மாடி வீடாவது இருக்கணும். இவன் மச்சான் 2 காமிச்சு 3ன்றான். கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க அப்பாவுக்கு போலீஸ் கோட்டர்ல சிங்கிள் பெட்ரூம் கூட இல்ல. மொளவு மறுபடியும் ஃபிளாப் தாண்டி. எங்க வீடு 4 ஏக்கருங்க, சும்மா இல்ல. என் தங்கச்சி வெளியே கால் எடுத்து வைக்கணும்னா கார்ல தான் வைக்கணும். உங்ககிட்ட இருக்கிறதா உடஞ்சு போன மோட்டர் பைக்கு. உன் கல்யாணம் மறுபடியும் ஃபிளாப் தான் மச்சான். உங்க தங்கச்சி காலை வச்சா ஃபெராரி, வெளியே வச்சா ரேஞ்ச் ரோவர். அதான் எங்க ரேஞ்சு. அப்பா சுப்ரியா, உனக்கு என்ன மாதிரி அமையல, நீ லக்கி தான். அது சரி, உங்க அப்பா பேர் என்ன? நாராயணா, சிட்டில லீடிங் லாயர். நாளைக்கு உங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கு வரேன். டேய் அட்டிங்க, உன்னை சாவடிச்சு உனக்கு செலவகிற மாதிரி கீழே வாடா. ஏன் ஏதோ சின்ன பையன் சொன்னா கொன்றுவியா? சின்ன பையா? எங்க அப்பா உன் அப்பான்னு சொல்ற. உங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு? அப்பா யாரோட அப்பாவா இருந்தாலும் அப்பா தானே மச்சான். அப்பா எல்லாருக்கும் அப்பா கிடையாது, அம்மா தான் எல்லாருக்கும் அம்மா. அதெல்லாம் முடியாது, நீ ஒத்துக்கணும். டேய் நான் ஒத்துக்க மாட்டேன், போடா. ஒத்துக்கலன்னா நான் குதிச்சு செத்துருவேன். குதிச்சு சாவு. ஒரு பொண்ணுக்காக பையன் சாவறது ஓல்டு ஸ்டைலு, ஒரு பையனுக்காக பையன் சாவறது நியூ ஸ்டைலு. ஏன் ஒத்துக்க மாட்டேன்? என்ன நீ யூஸ் பண்ணல? டேய் நான் ஒருத்தனை தான் யூஸ் பண்ணேன். ஆனா நீ என்ன என் ஃபேமிலி மொத்தத்தையும் யூஸ் பண்ணிட்ட. ஃபேமிலி மொத்தமா யூஸ் பண்ணிட்டாரா? ராமராமா ஒத்துக்கோ. மாட்டேன்டா. நான் கீழே விழுந்துட்டேன்னா உனக்கு இன்னொரு புருஷன் கிடைக்க மாட்டான். என்னது, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ராமராமா இப்ப நான் என்னடா பண்ணணும்? உங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் ஓபன் ஆகணும். ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு க்ளோஸா இருந்தா எப்படிடா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. அந்த பொண்ணா இருக்குமோ? தப்பு. கல்யாணம் ஆன பொண்ண காதலிக்கிறத இந்த சமூகம் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா நீங்க நினைக்கிற பொண்ணு இல்லப்பா. நான் சொல்றேன்ப்பா, வேலைக்காரி சரினாவுக்கு தம்பி மனச நசரானாவா கொடுத்துட்டான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா. ஓகே ஓகே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜித்தரோ நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜெரீனா. அது சரிடா, இவ வெயிட் எப்படிடா சுமப்ப? நான் வெயிட் கம்மி பண்ணிடுறேன் மாமா. மாமாவா? முதல்ல எல்லாரும் இந்த பேச்சு நிப்பாட்டுங்க. நான் லவ் பண்றது இவ்வளவு இல்ல, சுப்ரியாவை. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாதுப்பா, ஆனா அண்ணா அண்ணி இருக்காங்க. அவ அண்ணன் என்ன பண்றான்? ஏதோ பஞ்சாயத்து செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவாராம். என்னடா ஐயப்பன் பூஜையை சொல்ற மாதிரி ஈஸியா சொல்ற? தாதா ரவுடின்னா அவன் மேல நிறைய கேஸ் இருக்குண்டா. இருந்தா நல்லதானப்பா, அந்த கேஸ் எல்லாத்தையும் நாமளே எடுத்து நடத்தலாம். ஏற்கனவே கேஸ் எல்லாம் கஷ்டப்படுறோம். சரியா அப்படியா சொல்ற? இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணுவாங்கடா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மர்டர் பண்ணுவாங்க. இங்க வா, ஒரு நல்ல நேரம் பார்த்து கூப்பிடு, அவங்க கிட்ட பேசலாம். மழை வரலன்னு சாமி கிட்ட வேண்டுனா ஊரெல்லாம் வெள்ளமா அடிச்சுக்கிட்டு போச்சான். என் பிரச்சனையை சால்வ் பண்ண உன்ன கூப்பிட்டா நீ உன் பிரச்சனையில என்ன கோர்த்து விட்டியடா. இப்போ உன் லவர் பிரதருக்கு என் அப்பா உன் அப்பா இல்லன்னு தெரிஞ்சாலோ, என் அப்பாக்கு உன் லவர் என் லவர் இல்லன்னு தெரிஞ்சாலோ, இங்க நடக்க போறது கல்யாணம் இல்ல, மர்டர்டா. நீ டென்ஷன் ஆகாத மச்சான், என்னையும் டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகணா? அத பாரு எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம். இது எங்க வீடு தான். இங்க நிக்கிறதெல்லாம் எங்களோட கார் தான். ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் போல எல்லாத்தையும் கேட்கவில்லை. ஏன் சொல்ற பாடு? அதே உள்ள என்னோட அப்பா, இவனோட அப்பா இவனோட ஒத்துக்க மாட்டாரு.